friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா scientific calculatorல இருக்கிற ஒரு மோட் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ பாருங்க. இப்போ நான் ஆன் பண்ணிட்டேன். மோட் பிரஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மோட்ல பாத்தீங்கன்னா FIX அதாவது FIX அப்படினு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத பத்தி தான் இன்னைக்கு என்னன்னு பார்க்க போறோம். இப்போ நான் அதை வேணும்னா 1 அப்படினு பிரஸ் பண்ணனும். இப்போ 0 to 9 இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் FIX தான் என்னன்னு சொல்லிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர்ல இப்போ பாருங்க 9 divided by 8 இப்போ 1.125 இருக்கு. இதுல நான் வந்து இப்போ 1.125 னா இத நான் எப்படியும் எழுதலாம்னா 1.13 ன்னு எழுதலாம். ஏன்னா இங்க பாருங்களேன். இந்த 5 இங்க வந்து 125 தான இருக்கு. 5 ன்னு இருந்தாலே அதாவது 5 இல்ல 5 க்கு மேல இருந்தாலே இங்க +1 ஆட் ஆயிக்கும். அப்போ 13 ன்னு போடலாம். இப்போ அந்த மாதிரி தான் இங்க வருதுன்னு பார்க்க போறேன். எனக்கு ரெண்டு பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு டெசிமல் வேணும் அப்படினா 2 பிரஸ் பண்ணுங்க. 0 to 9 இருக்கு. சோ 2 பிரஸ் பண்ணனா இந்த மாதிரி பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு வேல்யூ காட்டும். இப்போ இத 9 divided by 8 ன்னு நான் பிரஸ் பண்ணனா = 1.13. ஏன் 13 ன்னு வருதுன்னா நான் சொன்னது தான் இங்க 5 இருக்கு. அதனால இங்க 2 வந்து +1 ஆட் ஆகிக்கும் 3 ன்னு வரும். சப்போஸ் இங்க வந்து எனக்கு 4 இல்ல 3 அந்த மாதிரி below 5 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து அங்க 1.12 தான் கிடைக்கும். 5 வராது. ஏன்னா நான் வந்து 2 டெசிமல் தான் கொடுத்திருக்கேன். அப்போ 5 வராது. இப்படி தான் வரும். இப்போ பாருங்க இதே மோட்ல தான் இருக்கு. இந்த மோட்ல மறுபடியும் வெச்சுக்கலாம். 1 இப்போ நான் 4 ன்னு பிரஸ் பண்ணிட்டேன். 4 ன்னு பிரஸ் பண்ணி நான் இதே வேல்யூ கொடுக்கிறேன். எனக்கு ஆனா இருக்குது 3 தானே. 4 ன்னு பிரஸ் பண்ணி கொடுத்தனா லாஸ்ட் வேல்யூ எனக்கு 0 ன்னு காட்டும். ஏன்னா அதுக்கு மேல அங்க எனக்கு வேல்யூ இல்ல. அதனால தான் அங்க 0 ன்னு காட்டுது. இது ஓகே. இப்போ வேற நம்பர்ஸ் வச்சு போட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க. இப்போ வந்து 100 divided by 7 அப்படினா 14.285714285714. இப்போ எனக்கு இவ்ளோ லெந்தா இருக்கு. இங்க எனக்கு இங்க 8 5 அபோவ்னா 8 இருக்கு. இங்க 5 7 இருக்கு. அகைன் 8 5 7 இந்த மாதிரி இருக்கு. இப்போ பாருங்க. இதையும் நான் போட்டு காட்றேன். மறுபடியும் FIX அத கிளிக் பண்ணி 0 to 9 ன்னு காட்டுது. நான் வந்து என்ன பண்ண போறேன்னா இங்க பாருங்க இங்க வந்து 2857 இங்க 7 வரைக்கும் முடிச்சுக்கிறேன். அப்பதான் 1 அப்படிங்கிறது வந்து 1 அதாவது இங்க 1 இருக்கனால எனக்கு 7 வருதான்னு பார்த்துக்கலாம். அப்போ 4 பாயிண்ட்க்கு அப்புறம் 4 அப்போ 4 பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்க்கு அப்புறம் 4 காட்டும். அப்போ 100 divided by 7 நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா எனக்கு 7 ன்னு காட்டுது பாத்தீங்களா? மேபி நீங்க அங்க 3 அதாவது இங்க ஃபர்ஸ்ட் 3 டெசிமல் மட்டும் கொடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து 5 வந்து 6 ஆ மாறி இருக்கும். எப்படின்னு பாப்போங்களா? இப்போ பாருங்க. இப்போ இந்த மாதிரி இருக்கு. 3 ன்னு கொடுக்கிறேன். 100 divided by 7 னா இங்க பாத்தீங்கன்னா 6. இங்க 14.2857 இருக்கு. அங்க 5 above இருக்கிறதுனால அங்கே எனக்கு +1 ஆட் ஆகி 6 ன்னு காட்டுது. அதே மாதிரி தான் இங்க 5 இருந்தா இங்க 9 +1 ஆட் ஆகி எனக்கு 9 ன்னு காட்டும். இங்க 8 இருக்கிறதுனால இங்க வந்து எனக்கு 3 ன்னு காட்டும். இங்க 3 க்கு அப்புறம் எனக்கு பாயிண்ட் மாறாது. ஏன்னா அங்க வந்து எனக்கு 3 தான் இருக்கு. above 5 இல்ல. அதனால எனக்கு அப்படி காட்டாது. இப்போ வேற ஏதாவது நம்பர் 35 divided by 2 சிம்பிளா 35 divided by 2 னா 17.5. இப்போ நம்ம இவ்வளவு நேரமா டெசிமலுக்கு அப்புறம் உள்ளதுக்கு தான் மாறி பார்த்திருக்கோம். அதாவது டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் உள்ளது தான் 1 + ஆட் ஆகி பார்த்தோம். இப்போ இது எப்படி மாறும்னா இப்போ நான் இதுல வந்து டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவுமே இருக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா இந்த 17.5ங்கிறது 8 ஆ மாறிடும். இப்போ பாக்குறீங்களா? இப்போ மோட மறுபடியும் பிரஸ் பண்ணி 1. இப்போ நான் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படினா நான் 0 முடிஞ்சிருச்சு. 35 divided by 2 is equal to 18. 18 ஆன்சர். 17.5 தான ஆன்சர். அப்படி எப்படி 18 காட்டுது? ஏன்னா நம்ம யூஸ் பண்ற மோடோட நேம் வந்து FIX அதாவது டெசிமல் பாயிண்ட் நம்மளுக்கு தேவை எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ அவ்வளவு இது பண்ணிக்கணும். இப்போ எனக்கு பாயிண்ட்க்கு அப்புறம் எதுவும் வேணாம். எனக்கு அது ஹோலா ஒரு நம்பரா வேணும்னா இந்த மாதிரி எனக்கு மாத்தி கொடுத்துரும். இப்போ இதே இதுல வந்து இங்க 17.5 அப்படிங்கிறதுக்கு பதிலா வேற ஏதாவது அங்க 17.3 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது எப்படி மாறணும்னா எனக்கு 0லே கொடுத்தேன்னா எனக்கு ஹோலா மறுபடியும் 17 தான் காட்டும். ஏன்னா அங்க below 5 இருக்கு. அப்போ எனக்கு அது அப்படி தான் காட்டும்.
இப்போது வேறு ஏதாவது ஒரு நம்பர் லாங்காக எடுத்துக்கலாம். 888 டிவைடட் பை 9. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 987.5555 அண்ட் so on போயிட்டுருக்கு. இப்போது இதை நான் இதை பாயிண்ட்லேருந்து எப்படி எடுத்தாலுமே எனக்கு இப்போது பாருங்கள், நான் மறுபடியும் மோட்லேயே வச்சு காட்டுறேன். 1. இப்போ எனக்கு பாயிண்டில் வேண்டாம், சுத்தமாக எனக்கு பாயிண்ட்லேயே வேண்டான்னா நான் அதை 0ன்னு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 0ன்னு ப்ரெஸ் பண்ணி எனக்கு பாயிண்ட் இருக்க போகுது. 48 போட்டுக்கிட்டு டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 8ன்னு காட்டுது பாருங்க. 988 அப்படின்னா இங்கே 987 தானே இருக்குது, ஏன் அங்கே 8 காட்டணும்? ரொம்ப சிம்பிள். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருந்தாலும் அது அபவ் 5, அதாவது 5 ஈக்குவலாகவும் இருக்கலாம் அபவாகவும் இருக்கலாம். இருந்தால் அதை 1 ஆட் பண்ணிக்கும், +1 தானாக ஆட் பண்ணிக்கும், அவ்வளவுதான். இது நார்மலாக நம்மளுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இதுவே வந்து நான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு இங்கே எத்தனை இருக்குது? 5, ஒரு 4 எப்படியுமே 9 அபவ் தான் இருக்குது. அப்போது நான் இங்கே இருக்கிற ஆப்ரேட்டரில் நான் 9ஐயும் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். 9 யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். 9 வரைக்கும் இருக்குது. ஸோ 9. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு 9 இருக்குது. இப்போ பாருங்கள், 1 2 3 4 8 டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 6. 987.1 2 3 4 5 6 7, அதாவது 7th பிளேஸ்லேயே எனக்கு 6ன்னு காட்டுது. ஏன்னா 8 9ம் பேலன்ஸ் இங்கே இருக்குது. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் ஈஸியாக போடணும் நீங்கள். இது வந்து நம்ம நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணும்போது இப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் இப்படி தான் போடுவோம். பட் இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பார்க்குறதுனால நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது ஏன் அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸி. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்படி இருக்கிறதுனால, அதாவது பாயிண்ட்டுக்கு அப்புறமும் பாயிண்ட்டு அப்புறம் மட்டும்தான். அதாவது இது வந்து இங்கே இப்போ இங்கே 7 இருக்குது பாருங்களேன். இங்கே 7 இருக்கிறதுனால +1 ஆட் ஆகிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான். இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது மட்டும்தான் நீங்கள் வேல்யூபிள். அபவ் 5, அதாவது greater than 5ஆகவும் ஈக்குவல் டு 5ஆகவும் இருந்தால் மட்டுமே அது வந்து +1 ஆட் பண்ணிக்கும். இது ரெண்டுமே என்ன பண்ணுன்னா +1 பிஃபோரில் உள்ள நம்பருக்கு ஆட் பண்ணிக்கும். இதே வந்து லெஸ் தென் 5ஆக இருந்துச்சுன்னா இது வந்து +1 ஆட் பண்ணாது. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி தான் இப்போவும் இருக்குது. இப்போ நம்ம சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் இருக்கிற மோடில் 1, அதாவது ஃபிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இது எதில் இருக்குன்னா 1 2 3 4 5 5th மோடில் இருக்குது. அது ஃபிக்ஸ் அப்படிங்கிறதுனால நான் 1 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 0 போட்டு இந்த மாதிரி ஒரு நடுப்புற இந்த மாதிரி ஒரு சிம்பிள் 5 டாட் வச்சு இந்த மாதிரி ஒரு சிம்பிள் வந்துச்சுன்னா அது 2ன்னு அர்த்தம். அதாவது இப்படி 0 to 9, நீங்கள் 0லேருந்து 9 வரைக்கும் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். ஸோ 0 to 9. அப்போது இந்த 0 to 9லேருந்து நான் எவ்வளோ எனக்கு டெசிமல் பாயிண்ட் வேணும்னாலும் நான் எடுத்துக்கலாம். அது எனக்கு ஹோலாக எடுத்து கொடுக்கும். அதாவது இந்த மாதிரி எனக்கு 17.5னா அங்கே 18ன்னு கொடுக்கும். இந்த மாதிரி 1.125னா 1.13ன்னு கொடுக்கும். அதாவது நான் 2ன்னு போட்டிருந்தா மட்டும் இந்த மாதிரி கொடுக்கும். இந்த மோடை வந்து கிளியர் பண்ணணும்னா, அதாவது இந்த ஃபிஸ் அப்படிங்கிற மோட் அப்படியே இருக்குது, அதை எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தெரியலனா ரொம்ப சிம்பிள். இங்கே மோட் கிளியர்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கிளியர் மட்டும் எல்லோயிஷ் பட்டனில் இருக்கும். அப்படின்னா அதை நீங்கள் இந்த எல்லோயிஷ் பட்டன் ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஷிஃப்ட் இங்கே எங்கெங்கெல்லாம் மேலே எல்லோ இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி பண்ணுறது தான். இப்போது அங்கே ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி இப்போ அந்த மோட் கிளியரை ப்ரெஸ் பண்ணினா எனக்கு இங்கே இப்படி காட்டும். அதாவது இதெல்லாம் நம்ம ரீசெட் பண்ணுறது மோடு. அப்போது 3, அப்போது ஆல் இருக்குது பாருங்களேன். அப்போது 3 ப்ரெஸ் பண்ணனா ரீசெட் ஆல். நான் எனக்கு இது அப்படியே கால்குலேட்டரே அப்படி ரீசெட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இப்படி இருக்கா, இஸ் ஈக்குவல் டு கொடுத்தா இந்த மாதிரி ஆகும். திரும்பி இஸ் ஈக்குவல் டு கொடுத்தனா கிளியர் ஆகிடும். அவ்வளோதான். இந்த மோடை பற்றி உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.